மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு காளமாடு, பசுமாடு, நாய், நாகம், காகம் போன்ற உயிரினங்கள் வரும். காளை மாடுகளும் பசுமாடுகளும் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு தணிக்கவோ அல்லது பசிக்காவோ கேட்காதுங்க. நல்ல ஒரு மனசு இருக்கக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லங்களுக்கு மட்டும்தான் காளை மாடுகளும் பசுமாடுகளும் வந்து உணவுக்காக நிற்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கன்றோடு வரக்கூடிய பசு இருந்ததுன்னா ரொம்பவும் அதிர்ஷ்டம். மகாலட்சுமியே நம்ம இல்லத்தை தேடி வர மாதிரியான ஒரு விஷயம், அது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். அப்படி வரக்கூடிய பசுவுக்கும் கன்றுக்கும் நீங்கள் உணவளிக்க மறந்துடவே கூடாது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் இல்லங்கள் தேடி உயிரினங்கள் வர ஆரம்பிச்சிட்டாலே உங்களோட குலதெய்வ அருள் உங்களுக்கு இருக்குது. குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் வந்து உயிரினங்கள் உங்கள் இல்லத்தை தேடி வருது அப்படின்றது அர்த்தங்க. அது மாதிரி வர உயிரினங்களோட பசியை ஆக்கி அவற்றோட தாகத்தை தீர்த்திங்கனாலே போதும். குலதெய்வத்தை பரிபூர்ணமாக திருப்திப்படுத்தின ஒரு மகிழ்வு உங்களுக்கு